வணக்கம் மக்களே. நாம் இன்றைக்கி ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் பேங்கிங்கில் மஹிளா சம்மன் சேவிங் சர்டிஃபிகேட் இந்த ஸ்கீமை பற்றி பார்க்கலாம். இது யாருக்கான ஸ்கீம் அப்படின்னாக்கா பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்காக மட்டுமே. பெண் குழந்தைகள் வந்து மைனராக இருக்காங்க அப்படின்னும் போது அவங்க கார்டியன் வந்து அவங்க சார்பாக ஓப்பன் பண்ணலாம். ஸோ இது ஓப்பன் பண்ண என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம், KYC டீட்டெயில்ஸ், ஆதார் அண்ட் பேன், பெயின் ஸ்லிப். ஸோ இது கொடுத்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இது ஓப்பன் பண்ண என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா மினிமமாக 1000 ரூபா இருக்கணும். மல்டிபிள்ஸ் ஆஃப் ஹண்ட்ரட்ஸாக நம்ம பண்ணிக்கலாம். அதிகபட்சமாக 2 லட்ச ரூபா வரையும் ஒருத்தங்க மேலே பண்ணிக்கலாம், எல்லா அக்கௌண்ட்ஸும் சேர்த்து. அண்ட் இது ஒரு லிமிட் ஒன்று வச்சுருக்காங்க. கடைசியாக ஓப்பன் பண்ண அக்கௌண்ட்டுக்கும் இப்போ ஓப்பன் பண்ண போகிற அக்கௌண்ட்டுக்கும் மினிமமாக 3 months ஆச்சும் கேப் இருக்கணும். இன்கேஸ் மல்டிபிள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னும் போது ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் தான் மறுபடியும் ஒரு 20,000 இல்லை அவங்களால எவ்வளோ முடியுமோ அந்த 2 லட்ச ரூபா லிமிட்டுக்குள்ளே பண்ண முடியுமோ அந்த 3 month கேப் வந்து விடணும். இதுதான் முக்கியமான கண்டிஷன் இதில். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி இருக்குன்னா 7.5% per annum. அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா காம்பவுண்டட் குவார்ட்டர்லி. ஸோ இதோட இன்ட்ரெஸ்ட்லாம் எப்போ கிரெடிட் ஆகும் அப்படின்னாக்கா குவார்ட்டர்லி வந்து கால்குலேட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த அக்கௌண்ட்டில் ஏறினாலும் அவங்களுக்கு எப்போ கொடுப்பாங்க அப்படின்னாக்கா க்ளோஸ் பண்ணும்போது தான் அந்த அக்கௌண்ட் வந்து அவங்களுக்கு போய் சேரும். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட் எப்பயாச்சும் மாற்றி கொடுப்பாங்க எப்படின்னாக்கா இன்கேஸ் ஏதாச்சும் அந்த இன்ட்ரெஸ்ட்டு அந்த ரூல்ஸ் வயலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட் இல்லாமல் கொடுக்குற மாதிரி ஆகிடும். ஸோ இது இல்லாமல் பார்ட் விட்ராலும் அலோவ் பண்ணுறாங்க. 40% ஆஃப்டர் த 1 year அக்கௌண்ட் ஓப்பனிங் தேதியிலேருந்து 1 yearக்கு அப்புறமா 40% வந்து நம்ம விட்ரால் எடுத்துக்கலாம். PMC பண்ணலாமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக செய்துக்கலாம். அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து இறந்துட்டார், இல்லை வந்து அவருக்கு ஏதோ ஒரு முக்கியமான இல்னஸ் இருக்குது, இல்லை அந்த கார்டியன் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்னால PMC பண்ணிக்கலாம். இது இல்லாமல் எந்த காரணமும் இல்லாமல் ஆஃப்டர் 6 months வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த பிரின்சிபலுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து குறைச்சி நம்ம கொடுக்க வேண்டியதாக வரும். ஸோ மெச்சூரிட்டி வந்து கண்டிப்பாக 2 years வந்து இருக்கணும். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா பிரின்சிபல் ப்ளஸ் அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் நமக்கு சேர்ந்து வரும். ஓகே, இப்போ இது சம்மந்தமாக இருக்கிற MCQ பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த அக்கௌண்ட்டை யாரெல்லாம் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முன்னையே பார்த்த மாதிரி பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு பண்ணலாம். ஸோ ஆன்சர் வந்து B. மினிமமாக எவ்வளோ அமௌண்ட் வேணும் அப்படின்னாக்கா குறைஞ்சபட்சமாக இது வந்து 1000 rupees அண்ட் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஹண்ட்ரட்ஸ்னு சொன்னோம். அதிகபட்சமாக 2 lakhs வரையும் பண்ணிக்கலாம். ஸோ வாட் இஸ் த மேக்ஸிமம் டெபாசிட்? 2 lakhs. வாட் இஸ் த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃபர்டு? கரண்ட்டாக வந்து 7.5%. ஸோ இது எப்போல்லாம் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக மாறுதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து குவார்ட்டர்லி மாறுது. பார்ஷியல் விட்ராலாம் எவ்வளோ எடுக்கலாம் அண்ட் எப்போ இருந்து எடுக்கலாம்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக பார்ஷியல் விட்ராலுக்கு வந்து 1 year ஆகிருக்கணும். ஸோ ஆஃப்டர் 1 year. ஸோ இந்த 1 yearக்கு அப்புறமா எத்தனை பர்சன்டேஜ் எடுக்கலாம் அப்படின்னாக்கா 40% எடுக்கலாம். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஃப் த அக்கௌண்ட் இஸ் க்ளோஸ் ப்ரீமெச்சூர்லி வித்தவுட் அ வேலிட் ரீசன்? அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த PMC பண்ணணும் அப்படின்னாக்கா ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் கொடுக்காம ரெடியூஸ்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுப்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து C. இதோட மெச்சூரிட்டி பீரியட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து 2 yearsக்கான சர்டிஃபிகேட் இது. ஸோ என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ KYC டாக்குமெண்ட்ஸ் இன்க்ளூடிங் ஆதார் அண்ட் பேன். அது ஃபஸ்ட் டைம் மட்டும் நம்ம கொடுக்க வேண்டியதாக வரும். C. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம்.